ஷைத்தானை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்லீஸ் அவனுடைய சிம்மாசனத்தை கடலில் கொண்டு போய் போடுகிறான். போட்டு அதில் உட்கார்ந்துட்டு அவன் இருப்பான். அவனுடைய ஜுனூத் என்ற ஷைத்தான்கள் பட்டாளம் பூமியிலே ஃபித்னா பண்ணிவிட்டு அவனிடம் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நாங்கள் இப்படி இப்படி பண்ணினோம்னு வந்து அறிக்கை சமர்ப்பிப்பார். அப்போ ஒவ்வொருவனாக வந்து இப்லீஸிடம் நான் இது செய்தேன், நான் இது செய்தேன், நான் இப்படி செய்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். இப்லீஸ் என்ன சொல்லுவான்டா, ஓகே வா வான்னு. அவனை பொறுத்தளவில் அதெல்லாம் நார்மலான விஷயம். அவங்க சொன்ன உண்டு, ஒருவனை விபச்சாரத்தில் தள்ளிட்டு வாரன், ஒருவனை குடிக்க வச்சுட்டு வாரன், ஒருவனை திருட வச்சுட்டு வாரன், ஒருவனை சுப தொழாமல் தூங்க வச்சுட்டு வாரன், இன்னும் ஒருவனை இப்படி பண்ணிட்டு வாரன் என்று அவன் சொல்லிக்கொண்டு வருகிற அந்த பட்டியல் இப்லீஸை பொறுத்தவரையில் நோமல். அவள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒருவன் வந்து சொல்லுவானாம், நான் ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவானாம். உடனே இப்லீஸ் சொல்லுவானாம், அவனை பக்கத்தில் கூட்டி உட்கார வச்சு நீ தான் என்ற ஆள் என்று சொல்லுவான். அப்போ குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக செலுத்தாமல் குழப்புகிற மிகப்பெரிய ஒரு சக்தி யாரு? ஷைத்தான். இப்போ சொல்லுங்க சகோதரிகளை, நம்மளோட வீட்டுக்குள்ள மலக்குகள் இருக்கிறார்களா, ஷைத்தான்கள் இருக்கிறார்களா? நம்ம ஊராக்களை ஹேண்ட்பேக்குக்குள்ள மலக்குகள் இருக்கிறார்களா, ஷைத்தான்கள் இருக்கிறார்களா? எல்லார்கிட்டையும் தானே. ஃபோன் ஒரு முக்கியமான டிவைஸ், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் அதனுடைய நன்மை தீமை அமையும்.